இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது சிவில் லிட்டிகேஷனில் ஒரு முக்கியமான ஒரு டைமென்ஷன். எல்லாருக்கும் ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது. சிவில் கேசஸ்னால் பல வருஷங்கள் இருக்கும், அப்பீல் போய்கிட்டே இருக்கலாம். ஒருத்தர் ஜெயிச்சார்னா தோற்று போனவர் அப்பீலுக்கு மேல்கோர்ட்டுக்கு போகலாம். அப்படியே மேல்கோர்ட்டுக்கு போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அது அங்கேருந்து ஹைகோர்ட், அங்கேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எல்லா சிவில் கேசஸும் எடுத்துகிட்டு போகலான்ற ஒரு எண்ணம் நிலவிட்டு வருது. இது தவறு. எல்லா கேசஸும் செகண்ட் அப்பீல் போக முடியாது. அதாவது செகண்ட் அப்பீலுன்றது எப்போவுமே மினிமம் ஹைகோர்ட்டுக்கு போகும். அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து ரெண்டாவது அப்பீல் மினிமம் ஹைகோர்ட்டுக்கு போகும். அந்த ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ண வேண்டிய அந்த செகண்ட் அப்பீலுக்கு ஒரு முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. இந்த கேஸ் தான் ரெண்டாவது தடவை மேல்முறையீடு பண்ணுறதுக்கு தகுதியான ஒரு வழக்கு அப்படின்ற முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அந்த குவாலிஃபிகேஷன் என்னென்னா சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா. அதாவது சட்ட ரீதியான ஒரு கேள்வி, ஒரு கொஸ்டின் ஆஃப் லா ரைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா இதனால் ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒன்று இருந்ததுன்னா அந்த மாதிரி கேசஸ் தான் ரெண்டாவது அப்பீலுக்கு எடுத்துன்னு போக முடியுமே தவிர்த்து ஃபர்ஸ்ட் அப்பீலே கன்சிடர்ட் ஆஸ் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுன்னே சொல்ல முடியும். அது மேலே ரெண்டாவது அப்பீல் போகணுன்னா இந்த கேஸை ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டாக ட்ரீட் பண்ணால் இந்த விதமான பின்னடைவு, இந்த விதமான ப்ரிஜுடைஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லானா என்ன, அதை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, அதை எப்படி ஃப்ரேம் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறது, இது சம்மந்தமாக வேறு ஒரு சில கேசஸில் ஹைகோர்ட்ஸும் சரி சுப்ரீம் கோர்ட்டும் சரி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிவில் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 100ல் கொடுக்கப்பட்டிருக்கு செகண்ட் அப்பீலை பற்றி, ரெண்டாவது தடவை மேல்முறையீடு பண்ணுறதை பற்றி செக்ஷன் 100ல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த செக்ஷன் 100ல் கொடுக்கப்பட்டது செகண்ட் அப்பீல் ஹைகோர்ட்டுக்கு வருதுன்னா ஒரு சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா இருந்ததுன்னா ஹைகோர்ட்டில் செகண்ட் அப்பீல் ஃபைல் பண்ண முடியும். ஒரு சபார்டினேட் கோர்ட்லேருந்து சபார்டினேட் அப்பலேட் கோர்ட்லேருந்து ஒரு அப்பீலை செகண்ட் அப்பீலை ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணணும்னா ஒரு சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லாவில் ஃபைல் பண்ண முடியும். ஒரு கேஸ் இன்வால்விங் சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா. இந்த சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா அப்படின்னா என்னன்றதுக்கான டெஃபினிஷன்றது ஒரு பெரிய ஒரு கான்செப்ட். ஆனால் இதுக்கான ப்ரொசீஜர் அதே செக்ஷன் 100 clause 4 அப்புறம் செக்ஷன் 100 clause 5ல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஹைகோர்ட் இந்த சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லாவை ஃபார்முலேட் பண்ணும். அந்த ஃபார்முலேட் பண்ணப்பட்ட அந்த சப்ஸ்டான்ஷியல் லீகல் கொஸ்டினை பேஸ் பண்ணி ஆர்குமெண்ட்டை இரு தரப்பினர்லேயும் நடந்து அந்த கேஸ் ஒரு தீர்ப்பாகும் அப்படின்றது தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு சப்ஸ்டான்ஷியல் லீகல் கொஸ்டின் ஒரு சட்டத்தோட கட்டமைப்பையே மாற்றக்கூடிய விதமாக ஒரு முதல் மேல்முறையீடு அமைஞ்சுது அப்படின்னா அது சரியான ஒரு கொஸ்டின் கிடையாது, சரியான ஒரு பொசிஷன் கிடையாது, லீகல் பொசிஷனே மாற்றிடும் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் அப்படின்றத ஹைகோர்ட்டு முன்னாடி கொண்டு வந்தோன்னா அந்த அப்பீலை ஹைகோர்ட் டிசைட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு லீகல் கொஸ்டின், ஒரு பெரிய ஒரு லீகல் கொஸ்டின், ஒரு லீகல் இஷ்யூவே அதை ரைஸ் பண்ணுறது அப்படின்றத எப்படி ப்ரூவ் பண்ணுறது ஹைகோர்ட்டில், அப்பீலை எப்படி அட்மிட் பண்ண வைக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு சில டெஸ்ட்டு, ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கொஸ்டின் ஆஃப் லா, கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம், இஷ்யூஸ்னால் என்னன்றதை பார்த்துருக்கோம். ரெண்டும் ஒரு டிஸ்பியூட், ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட் என்னன்னு சொல்லி கோர்ட் விரிவுபடுத்துறதுக்கு பேர் இஷ்யூஸ்னு பேர். ஸோ கொஸ்டின் ஆஃப் லான்னு பார்த்தோம்னா இஷ்யூஸ் ஆஃப் ஃபேக்ட், இஷ்யூஸ் ஆஃப் லான்னு இருக்குது. இது சட்ட ரீதியான ஒரு டிஸ்பியூட் இருக்குது. அதாவது இந்த பர்டிகுலர் கேஸில் இவர் இந்த டெஃபினேஷன் கீழே வராரா, இந்த ட்ரேட் யூனியன் இந்த டெஃபினேஷன் கீழே நடந்துகிட்டு இருந்தா, இல்லை இந்த பர்டிகுலர் கேஸ் இந்த பர்டிகுலர் பேப்பர் ஒரு கான்ட்ராக்டாக ட்ரீட் பண்ணலாமா. ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ் ஆஃப் லா. ஆனால் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட், இவர் இந்த விஷயத்த செஞ்சாரா, இந்த கையெழுத்து இவருது தானா, இல்லை இவர் இந்த நேரத்தில் மேஜர் தானா அப்படின்றது கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். ஸோ கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட்ன்றது வேறு, கொஸ்டின் ஆஃப் லான்றது வேறு. சட்டத்தோட இன்டர்வென்ஷனோட தான், சட்டத்தோட குறுக்கீடோடு தான் ஒரு விஷயத்தை தீர்க்க முடியும்னா அது கொஸ்டின் ஆஃப் லா. சாட்சியங்களோட குறுக்கீட்டால் ஒரு டிஸ்பியூட்டை தீர்க்க முடியும்னா அது கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். ஸோ இந்த கொஸ்டின் ஆஃப் லாக்கும் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட்டுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். சரி, இப்போ கொஸ்டின் ஆஃப் லானா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கொஸ்டின் ஆஃப் லாவில் சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லானா என்ன, அதாவது ஒரு பர்டிகுலர் லீகல் கொஸ்டின் எப்போ சப்ஸ்டான்ஷியல் முக்கியமான ஒரு ஆதாரபூர்வமான ஒரு கேள்வியாக மாறுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். 3 விஷயங்கள் இருக்குது ஒரு சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லான்னு சொல்லி ஒன்றுத்தை முடிவு பண்ணுறதுக்கு. ஒன்று இட் மஸ்ட் பி ஆஃப் ஜென்ரல் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், டிபேட்டபிளான ஒரு விஷயம், வாதத்துக்குரியதாக இருக்கணும்,
பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ்க்கானதாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சரியான ஒரு முன்னுதாரணமாகாது இந்த பர்டிகுலர் தீர்ப்பு. ஒரு கீழ்கோர்ட் கொடுத்த தீர்ப்பு வந்து சரியான தவறான ஒரு முன்னுதாரணமாக போயிடும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் ஜென்ரல் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ்னு பேர். பப்ளிக் இம்பேக்ட் சாதாரணமாக கீழ்கோர்ட்டில் கொடுத்தது வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இம்பேக்டை வந்து ஃபர்ஸ்ட் அப்பீலில் வந்து கன்சிடர் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் அப்பீலுக்கும் செகண்ட் அப்பீலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸே இதுதான். செகண்ட் அப்பீலை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்புனால ஏற்படக்கூடிய பப்ளிக் இம்பேக்ட், பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக முன்வைக்கணும் கோர்ட் முன்னாடி. ஸோ இட் மஸ்ட் பி அ மேட்டர் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்பர் 1. நம்பர் 2, டைரக்ட்லி ஆர் சப்ஸ்டான்ஷியலி அஃபெக்ட்ஸ் த ரைட்ஸ் ஆஃப் தி பார்ட்டிஸ். அதாவது பார்ட்டிங்களோட, அதாவது அந்த வாதி பிரதிவாதிகளோட உரிமைகளை நேரடியாகவோ அது ஒரு ஆதாரபூர்வமாகவும் அது வந்து அஃபெக்ட் பண்ணுற விதமாக இருக்கணும், பாதிக்கிற விதமாக இருக்கணும். இந்த பர்டிகுலர் லீகல் கொஸ்டின், இந்த பர்டிகுலர் ஏஜ் வந்து இவங்களுக்கு அட்டைன் பண்ணிட்டாங்க, ஆனால் இவங்களுக்கு அந்த மென்டல் மெச்சூரிட்டி வரல, இவரை மைனராக கன்சிடர் பண்ணலாமா இல்லையா அப்படின்றது ஒரு சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லான்னு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து டைரக்ட்லி அண்ட் சப்ஸ்டான்ஷியலி அஃபெக்ட்ஸ் த ரைட்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ். இந்த கேஸ்லேயும் அஃபெக்ட் ஆகுது, அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது இந்த பர்டிகுலர் கேஸுக்கும் அதுக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலில் முடிவு பண்ணி டிஷ்யூ பேப்பர் மேலே எழுதி 2 பேரும் கழுத்து போட்டுக்கிட்டாங்க. இதை ஒரு வேலிட் கான்ட்ராக்டாக ட்ரீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. விஷயங்கள், ஒரு மெயில் ஒன்று அனுப்புகிறேன், அந்த மெயில் வந்து அங்கே போய் சேரலை, எனக்கு மெயில் வந்து ரிட்டர்ன் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்றதை வந்து 2 நாள் கழிச்சு தான் எனக்கு தெரிய வருது. ஆனால் அதுக்குள்ளே வந்து அந்த மெயில் அனுப்பாதது காரணத்தினால ஐ லாஸ்ட் அ டெண்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து அஃபெக்ட்ஸ் த ரைட்ஸ் ஆஃப் பார்ட்டி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு நம்மளால் ரைஸ் பண்ண முடியும். சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லீகல் கொஸ்டின்னு சொல்லிட்டு நம்மளால் ரைஸ் பண்ண முடியும். ஸோ இது சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா விச் டைரக்ட்லி ஆர் சப்ஸ்டான்ஷியலி அஃபெக்ட்ஸ் த ரைட்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். இது சம்மந்தமாக அடுத்த ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்குது. இது சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா தான் சொல்லி முடிவு பண்ணுறதுக்கு. அதாவது இது ஓப்பன் டாப்பிக்காக இருக்கணும், அதாவது ஏற்கனவே முடிவு பண்ணப்படாத ஒரு விஷயமா இருக்கு. நான் இது வரைக்கும் நான் சொன்ன ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸை அது கான்ட்ராக்ட் அக்செப்டன்ஸ் சம்மந்தமாகவோ இல்லை அந்த மெயில் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்பிள்ஸும் ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ். ஆனால் ஹைகோர்ட்னாலேயோ இல்லை ஹைகோர்ட்டோட டிவிஷன் பெஞ்ச்னாலேயோ இல்லை சுப்ரீம் கோர்ட்னாலேயோ ஏற்கனவே முடிவு பண்ணப்படாத ஒரு சில விஷயங்களாக இருந்தால் தான் அதை சப்ஸ்டான்ஷியல் லீகல் கொஸ்டினாக ரைஸ் பண்ணப்பட முடியும். இல்லைனா அது சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லான்னு கன்சிடர் பண்ணப்பட முடியாது அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் தான் விஷயங்கள். ஒரு சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ட்ரீட் பண்ணுறதுக்கு இது 3 ஃபேக்டர்ஸ் வந்து அவசியமாக எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள். ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்துக்கு வரும். ஒரு கீழ்கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சப்போஸிங் ஒரு முன்சிஃப் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு சூட் இருக்குது. முன்சிஃப் கோர்ட் வந்து ஏக்கு சாதகமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இல்லை சப்கோர்ட்டில் வந்து அதே ஜட்ஜ்மெண்ட் வந்து அப்ஹோல்ட் பண்ணிடுறாங்க. அதாவது ஏக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்றது 2 கோர்ட்லேயும் ஏக்கு சாதகமாக தீர்ப்பாயிடுச்சு. ஸோ ஹைகோர்ட் வந்து இந்த கன்கரண்ட் ஃபைண்டிங்னு சொல்லுவாங்க. 2 ஜட்ஜ்மெண்ட்டும் ஒரே நபருக்கு சாதகமாக இருக்குன்றதுனால இதை கன்கரண்ட் ஃபைண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைகோர்ட் வந்து இந்த கன்கரண்ட் ஃபைண்டிங்கில் இன்டர்ஃபியர் பண்ணுமா பண்ணாதான்றது ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணப்படுறது. ஸோ என்ன மாதிரி சூழ்நிலைகளில் ஹைகோர்ட் வந்து ஒரு கன்கரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் ஃபைண்டிங்கில் இன்டர்ஃபியர் பண்ணுன்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஜென்ரலாக ஹைகோர்ட் வந்து ஒரு கன்கரண்ட் ஃபைண்டிங்கில் இன்டர்ஃபியர் பண்ணாது, கன்கரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணவே பண்ணாது. ஹைகோர்ட் வந்து பண்ணுறது கிடையாது. ஆனால் இதில் வந்து ஒரு சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸ், முக்கியமான எவிடன்ஸை வந்து கீழ்கோர்ட் வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க, அப்படியே பார்க்காமே விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ஹைகோர்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணும். இல்லைன்னா ஒரு பர்டன் ஆஃப் ப்ரூஃப், அதாவது யார் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. இது வந்து யார் வந்து ஒரு விஷயத்தை அசர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ப்ரூவ் பண்ணணுன்றது வந்து சிவில் கோர்ட்டோட ரூல். ஸோ அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃபை தவறான முறையில் எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்க, எதிர்த்தரப்பினரை ப்ரூவ் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னா ஹைகோர்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணும். நீங்கள் சரியான முறையில் எவிடன்ஸ் நடத்தலை அப்படின்னா ஹைகோர்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணும். இல்லைன்னா ராங் அப்ளிகேஷன் ஆஃப் லா, அதாவது சட்டத்தை தவறான முறையில் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹைகோர்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணும். இந்த 3 சர்க்கம்ஸ்டன்சஸில் ஹைகோர்ட் வந்து ஒரு கன்கரண்ட் ஃபைண்டிங்கில் இன்டர்ஃபியர் பண்ணுமே தவிர்த்து சாதாரணமாக கன்கரண்ட் ஃபைண்டிங்கில் இன்டர்ஃபியர் பண்ணாது. ஸோ ஒரு செகண்ட் அப்பீல் ஒரு கன்கரண்ட் ஜட்ஜ்மெண்ட் மேலே நம்ம ஃபைல் பண்ணுறதாக இருந்தோம்னா இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்றுத்தை இல்லை முடிஞ்சால் இந்த 3த்தையுமே அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீலில் சேர்ற மாதிரி அதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது.
சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லாவை டிராஃப்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முன்னாடி அப்பீலை டிராஃப்ட் பண்ணுறச்சே நம்ம கீழ்கோர்ட்டோட தீர்ப்பை நம்மளே வந்து இருக்கிற சந்தர்ப்ப சாட்சியங்களை வச்சு நம்ம ஒரு தீர்ப்பு எழுதி அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு வெயிங் ஸ்கேலில் வச்சுட்டு என்னெல்லாம் டிஃபெக்ட் இருக்கோ அதெல்லாம் தனியாக வெளியே எடுத்துகிட்டு செப்பரேட் பண்ணி அது கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல்னு சொல்லி டிராஃப்ட் பண்ணணுன்றது நான் சொன்னேன். இது வந்து ஒரு சாதாரணமாக நிறைய பேர் வந்து அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். இப்போது ஹைகோர்ட்டில் ஒரு செகண்ட் அப்பீல் எடுத்துகிட்டு போகிறோம், இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஸ்பெஷல் லீவில் எடுத்துகிட்டு போகிறோம், செகண்ட் அப்பீல் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட்டை எடுக்கணும். அதாவது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை அப்படியே ஏற்றுக்கிட்டோமே ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்னால் ஏற்படக்கூடிய ஒரு இம்பேக்ட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸில் இருக்கக்கூடிய கேஸ் எல்லாத்துக்கும் இவங்க வந்து குறுக்கிடுற மாதிரி இருக்கும், இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து தவறான ஒரு முன்னுதாரணமாக போகும் அப்படின்னு சொல்லி கோர்ட் முன்னாடி ப்ரூவ் பண்ண வேண்டியது அவசியம். சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லாவை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை செகண்ட் அப்பீலில் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீலில் கிரியேட் பண்ணுறச்சையும் இம்பேக்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப நெசசரியான ஒரு விஷயம். இது தப்பான ஒரு முன்னுதாரணம் ஆகும்னு சொல்லி ஹைகோர்ட் முன்னாடி அதை ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த அப்பீல் அட்மிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனாக்கா அது அட்மிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இதை டிராஃப்ட் பண்ணும்போது அந்த இம்பேக்ட் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஏற்றுக்கணும். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணால் என்னெல்லாம் ப்ரிஜுடைஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு லிஸ்ட் எழுதிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும், என்னெல்லாம் எஃபெக்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் பர்டிகுலர் இந்த மாதிரி வந்திருக்கு, இந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஏக்கு சாதகமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, இதை ஏ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாரு, ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ரிஜுடைசஸ்லாம் பிக்கு ஏற்படும், இந்த மாதிரி ப்ரிஜுடைசஸ்லாம் பிக்கு ஏற்படும்ன்றத அந்த லீகல் ஆஸ்பெக்ட்ஸில் ஒவ்வொரு லீகல் பாயிண்ட்லேயும் இந்த சட்டத்தில் இந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கு இது விரோதமாக போகும், இந்த சட்டத்தில் இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனுக்கு வந்து இது விரோதமாக போகும் அப்படின்னு கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லாவை ஃப்ரேம் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இது டிராஃப்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறைன்னு சொல்லலாம், ப்ரொசீஜர்னு சொல்லலாம், ஒரு டெக்னிக்னு கூட சொல்லலாம், சிம்பிளாக சொல்லலாம்.